என்ன செய்வது என்றால் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை நண்பர்கள் மலையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். கிருஷ்ணகிரி மலையிலே கொண்டு போய் விட்டார்கள். அங்களுடைய மக்களிலே வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருந்தது. அவர்கள் மழை இல்லை, இந்த மண் விளையாது என்று தெரியும் போதெல்லாம் மூட்டை முடிச்சுகளோட பெங்களூர் பக்கம் பிழைக்கப் போய்விடுவார்கள். மீதம் இருக்கின்ற குழந்தைகளோடவும் பெண்களோடவும் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஒரு பெண் விடுகதை போட்டாள். என்ன சொன்னால், காய் ஆன பிறகு பூ ஆவது எது என்று கேட்டாள். காய் ஆன பிறகு பூ ஆவது எதுன்னு கேட்டா, பழமான பிறகு காயாவது எதுன்னு கேட்டா. இது ரெண்டும் இயற்கையில் நடக்கிறது இல்லை. நான் பதில் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். பதில் தெரிஞ்ச போதே எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போயிடுச்சு. காயான பிறகு பூ ஆவது தேங்காய். அடுப்படியில் உடைச்சி அருவாமனையில் திருவுனா தேங்காய் பூ வந்துடுது. பழமான பிறகு காயாவது எலுமிச்சம்பழம் ஊறுகாயாக போயிடுச்சு. எலுமிச்சம்பழம் ஊறுகாயாகி போயிடுச்சு. இது தெரிஞ்ச போது நினைச்சேன், அறிவு நம்மள்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவு எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அறிவை வாங்கி மற்றவங்களுக்கு மறுபடியும் விரிச்சிட்டு போகணும்னு நினச்சேன். அன்னையிலேருந்து இந்த முகத்தை வலிக்கிறத நிறுத்திட்டேன். அன்னைக்கு தான் எனக்கு ஞானம் பிறந்தது. நான் சொல்கிறது, எனக்கு கிடைச்ச ஞானமே அறிவு மக்கள் மத்தியில் இருக்கு. எங்கெல்லாம் மக்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஏழைகளாக இருக்கார்களோ, அங்கெல்லாம் அறிவு இருந்துக்கிட்டே இருக்குது.